வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் சீமான் அவர்களுக்கும் வருண்குமார் ஐபிஎஸ்க்கும் மற்றும் ஒரு மோதல் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்திருக்கு. குறிப்பாக அகில இந்திய அளவில் நடந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கான்ஃபரன்ஸில் சைபரில் நடக்கிற தாக்குதல் குறித்து பேசும்போது நாம் தமிழரை கோட் பண்ணுறாரு. அது கண்காணிக்கப்பட வேண்டிய இயக்கம் அப்படின்னு அவர் பேசினதும், இந்த பக்கம் நீ எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருந்துருவ, ஆஃப்டர் ஆல் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தானே, காக்கி சட்டையை கழட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற இடத்துக்கு சீமானும் நடந்திருக்காரு. நம்ம அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? முதல்ல இது ஒரு கீழ்த்தரமான முதல்ல சீமானை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பேசி ஆகணும். வருண்குமார் ஐபிஎஸை பற்றி. அதாவது என்னென்னா, இந்த தேசத்தை பற்றியே பேசி ஆகணும். இவன் எவ்வளோ பெரிய டுபாக்கூர் அப்படின்றத நம்ம டுபாக்கூர் செயல் இது அப்படின்றது என்னென்னா, ஒரு நாட்டுடைய சைபர் செக்யூரிட்டி பற்றி ஒரு பிரைம் மினிஸ்டர் கலந்து கொள்ளக்கூடிய, உள்துறை அமைச்சர் துவங்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் என்ன பேசுகிறாங்க, அதுவும் ஆஃபீஸர்ஸ் தான் பேசுகிறாங்க. இதை வெளியிட வேண்டிய அவசியமே இல்லை. இது போன்ற கூட்டங்கள் யூஎஸில் நடந்தாலும் சரி, ரஷ்யாவில் நடந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடந்தது அவங்களுக்கே தெரியாது. எந்த இடத்துல இந்த கூட்டம் நடத்தப்படுகிறதுன்றதே அவர்களுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பு தான் வேறு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு, உளவுத்துறை தொடர்பாகவோ காவல்துறை தொடர்பாகவோ நடக்கக்கூடிய கூட்டம் எங்கே நடக்குதுன்னே யாருக்குமே தெரியாது ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு. சரியா? அதே மாதிரி சைனாவை பொறுத்தளவுக்கு நமக்கு தெரிந்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. இவங்க எதாக இருந்தாலும் சங்கேத மொழியில் தான் பரிமாறிக்கணும், இந்த தேசம் தொடர்பாகவோ இதை. ஆனால் ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய சைபர் செக்யூரிட்டி பற்றி ஐபிஎஸ் அதிகாரிகள் கலந்து கொள்ளக்கூடிய, அதாவது ஒரு நாட்டுடைய பிரதமர் துவங்கி வைத்திருக்கக்கூடிய, ஒரு உள்துறை அமைச்சர் துவங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் பேசின விஷயம் எப்படி லீக் ஆச்சு அப்படின்றதே ஒரு கேவலமான செயல் அது. ஏன்னா ஒரு நாட்டோட பாதுகாப்பு குறித்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பேசினது எப்படி வெளியில் வருது? அது இப்போ சீமானை பற்றி இருக்கணும், மாமானை பற்றி இருக்கட்டும், எவனை பற்றி ஒரு தீவிரவாதி பற்றி எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னா அது அரசுக்குள்ளே, அரசு அதிகாரிகளுக்குள்ளே இருக்க வேண்டியது. அது எப்படி வெளியே வந்துச்சுன்றது ஒரு கேவலமான செயல். இந்த மாதிரியா எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி நடக்காது. சரியா? இப்போ சைபர் செக்யூரிட்டி மாநாடு நடக்குது அப்படின்னா யாருக்காக அந்த மாநாடு? பொதுமக்களுக்கு நடக்குதா? இல்லை பொதுமக்களுக்கு நீங்கள் எதையா சொல்ல போகிறீங்கன்னா இல்லை. நீ என்ன சொல்ல போகிறீங்கன்னா, உங்களுடைய கருத்துக்களை, உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை நீங்கள் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா, இந்த தனியாக இதில் நான் ரிசர்ச் பண்ணிக்கேன், இதில் இந்த எவிடென்ஷியல் இதெல்லாம் இருக்குது, இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஊரில் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். முதல் விஷயம். இது வெளியில் அருண்குமார் ஐபிஎஸ் பேசுனது வெளியே வந்ததே தப்பு. முதல்ல இது தமிழ்நாடு அரசுக்கு இழுக்கை ஏற்படுத்தக்கூடியது. அவர் தெரிஞ்சு செஞ்சாரா? ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இது மாதிரி செய்யலாமான்னு எனக்கு தெரியல. என்னென்னா, இது எப்படிப்பட்ட கேடுகட்ட செயல்னா, இப்போ தமிழ்நாட்டில் இது போன்று நடந்து கொண்டு இருக்கிறது, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ல வராரா? என்ன சொல்ல வரான்ற ஒரு கேள்வி இருக்குது. சரியா? இப்போ சீமான் என்கிற ஒரு அரசியல், அது சீமானாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் இந்த மாதிரி தனிப்பட்ட மோதலை நடத்தவே கூடாது. முதல்ல நீங்கள் உங்களோட உயரதிகாரிகள்கிட்ட தான் சொல்லணும். ஏற்கனவே நம்ம வருண்குமார் ஐபிஎஸ் அவருடைய குடும்பத்தை பற்றி தரக்குறைவாக போயிடும்போது நம்ம கண்டித்து போட்டிருந்தோம். யார் அந்த மாதிரி செஞ்சாங்களோ, வெளிநாட்டிலேருந்து பண்ணாங்களோ, அதை பற்றி நிச்சயமாக அது தரக்குறைவான செயல். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு நம்ம போட்டிருந்தோம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ வருண்குமார் ஐபிஎஸ் பேசிய விஷயங்களும், ஏன்னா இது இன்டர்னல் ரிசர்ச், இது இன்டர்னல் இந்தியா முழுக்க இருக்க காவல்துறைக்கு நடுவில் நடக்கக்கூடிய இது. அப்போ என்னன்னா, இந்த நாட்டுக்கு, இந்த தமிழகத்துக்கே இது கேவலம். அது ஒரு அரசியல் கட்சி தலைவன் ஒரு சாதாரண ஒரு 7% ஓட்டு வச்சுருக்கோம், ஒரு எதிர்கட்சி கிடையாது, ஒரு ஆளும் கட்சியாக இருந்து எதிர்கட்சியான கட்சி கிடையாது, இல்லை தேசிய அளவில் ஒரு கட்சி கிடையாது. அப்போ நீங்கள் போய் சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பஞ்சாப் தீவிரவாதிகளுக்கும் தனிநாடு கேட்டு போராடக்கூடிய தீவிரவாதிகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் கனடாவுக்கு உள்ள லிங்கோ, யூஎஸ்க்குள்ள ஒரு லிங்கோ பற்றியோ அதே அதற்கு இணையான ஒரு குற்றச்சாட்டை தான் நீங்கள் கொண்டு போய் அங்கே வைக்கிறீங்க அப்படின்றது இது தவறான முன்னுதாரணமாயிரும். இது இந்திய அரசே எப்படி இதை வெளியிட அனுமதித்தது அப்படின்னு தெரியல. இது தமிழ்நாட்டை நீங்கள் சீமான அவமானப்படுத்துகிறதா எடுத்துக்க முடியாது. இது நீங்கள் தமிழக அரசை கையாளாகாத அரசு மாதிரி காட்டுற காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்குது. நீங்கள் அதில் அவர் நடவடிக்கை எடுக்கலைன்னு என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல. சரி, இன்னொரு விதமாக, ஏன்னா சீமானை மத்திய உளவுத்துறை சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா ஈழ விவகாரத்தை பொறுத்தளவுக்கு சீமானை ஒரு கைக்கூலியாக பயன்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டு இருக்குது. சரியா? நீங்கள் அந்த ஆங்கிளில் பார்த்து நீங்கள் பேசியிருக்கலாம், இப்படி கூட இருக்கலாம், இப்படி வச்சுக்குவோம். அப்போ மத்திய அரசு பேக்கப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுனால தான், ஏன்னா
இது வந்து சீமான் வந்து பாதுகாக்கப்படுகிறார், சீமான் மேல் வழக்கு போட முடியல. அதாவது நான் சொல்கிறது எல்டிடி விஷயம் கிடையாது. சீமானுக்கு மத்திய அரசு சப்போர்ட் பண்ணுது, ஏதோ ஒரு காரணத்துக்காக சப்போர்ட் பண்ணுது. அதனால சீமான் வந்து தனிப்பட்ட முறையில் ஐபிஎஸ் அதிகாரிகளையும் அவர் குடும்பத்தை பற்றி தரக்குறைவாக வெளிநாட்டு ஆட்களை வைத்து போடும்போதும் அவர்கள் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குதுன்ற ஒரு அங்கலாய்ப்பில் சொல்லி அந்த ஆங்கிளில் நீங்கள் சொன்னீங்களா? அது மெசேஜை பாஸ் பண்ணி விட்டீங்களா மத்திய அரசுக்கு? வெறும் இந்த ஒரு பிட்டு மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு, ஃபுல் இது வரலன்னா கூட இது எதை வைத்து நீங்கள் சொன்னீங்க? நீங்கள் எதை சொல்லி இருந்தாலும் அது தவறு கிடையாது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கலாம். அந்த கூட்டத்தில் நடந்த விஷயங்களை வெளியிடுவது ஒரு கேவலமான சர்வதேச அளவில் ஒரு மற்ற ரகமான செயல். அது உளவு, அதாவது இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரிகள் யாருன்னா ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் ஒரு ஆட்சி கவிழ்ந்து விட்டாலும் அந்த நாட்டை வந்து பாதுகாப்பாக வைத்திருப்பதும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷனும் சரி, ரெண்டையும் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் பண்ணுறாங்க. இப்போ இவர்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்குது அப்படின்றது இது எப்படி நீங்கள் வெளியேட்டீங்க? சீமான் நல்லாலாம் கேட்டாலா, சீமான் வந்து எப்படின்றத நம்ம அடுத்து வரும். ஏன்னா இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக இது இருக்கப்படும். இதை வந்து நிச்சயமாக அருண்குமார் ஐபிஎஸ் பேசியது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அது எப்படி வெளியில் வந்ததுன்றது தவறான முன்னுதாரணம், இது தவறான செயல். இது சர்வதேச அளவில் நாம் படித்த வரைக்கும், நாம் பார்த்த வரைக்கும், நாம் பேசிய வரைக்கும் எந்த சர்வதேச உளவு பிரிவுகளையும் சரி, ஏன் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய உளவு பிரிவுகளையும் சரி, ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் கூட்டங்கள் நடக்கிறதே காவல்துறை அதிகாரிகள், இப்போ ஆர்மியோட கூட்டம் நடக்குங்க. ஆர்மியோட மேஜர் ஜெனரலில் அழைப்பின் பேரில் முப்படை தளபதிகள் கூட்டம் நடக்கிறாங்க. அது எங்கே நடக்குது, நடந்துச்சா நடக்கலையானே யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி ஹை லெவலில் உள்ள ஆஃபீஸர்ஸ் வந்து செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் ஆஃபீஸர்ஸுக்கு நேஷனல் லெவல் இவர்களுடைய கூட்டம் நடக்கும். இது எங்கே நடந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அதுதான் உளவுத்துறையும் இராணுவத்தையும் ரகசியங்களையும் பாதுகாக்கிறதுன்னு அந்த காலத்தில் ஒரு நாள் செய்தியாக போயிடக்கூடாது. அது செய்திக்கான நிகழ்வு கிடையாது, தேச பாதுகாப்புக்கான நிகழ்வு. ராணுவ அதிகாரிகள் சந்தித்து ஒரு விஷயத்தை சைனா பார்டர் பற்றியோ இல்லை இப்போ இந்த சைனாவில் நடந்த ஒரு சேஞ்சஸ் பற்றியோ, பங்களாதேஷில் நடந்திருக்க ஆட்சி மாற்றங்கள் பற்றியோ அவர்கள் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் எங்கே டிஸ்கஸ் பண்ணாங்க, யாரோட பண்ணாங்க, எப்போ பண்ணாங்க, எங்கே பண்ணாங்கன்றதை யாருக்குமே தெரியாது. நடந்து முடிந்ததுக்கப்புறம் வராது. இதுதான் உளவு பிரிவு இராணுவத்துடைய இது. அதுக்கு இணையானவர்கள் தான் ஐபிஎஸ் அதிகாரிகள். அப்போ ஐபிஎஸ் அதிகாரிகள் உட்காந்து இந்த மாதிரி இவருக்கு அங்கே தொடர்பு இருக்குன்னா நீங்கள் இதை உங்களுடைய தலைவர்கிட்ட சொல்லணும். உங்களுக்கு நேரடி தலைவர் யாருன்னா டிஐஜி, எஸ்பிக்கு நேரடியாக டிஐஜி இருப்பாங்க. இல்லை உங்களுடைய மாநில காவல்துறை தலைவர் வந்து டிஜிபி, இல்லை உளவுத்துறை டிஐஜி இருப்பாங்க, ஏடிஜிபி இருக்காங்க, ஐஜி இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு மேல் உள்ள அதிகாரிகள் அவர்கள்ட்ட இவர்களுக்கு இந்த மாதிரியான வெளிநாட்டு தொடர்பு இருக்குன்னு சொல்லி நீங்கள் அப்படி போகணும். ஸோ இல்லைன்னா முதலமைச்சருக்கு ஒரு எஸ்பி கோரிக்கை வைக்க முடியாது, அவங்க துறை ரீதியாக தான் வைக்கணுமே தவிர இன்னொரு மாநிலத்தில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த அதிகாரிகள் வந்திருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பேசியிருக்கலாம், உங்கள் அனுபவங்களை பகிரலாம். அது வெளியிட்டது தப்பு. அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, இப்போ மீடியாக்களும் ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் அறிக்கையாக வெளியிடாமல் சமூக வலைதளங்களை பதிவு பண்ணாமல் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், அவர் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு. அதை ஏதோ நம்பரை சேவ் பண்ணி வச்ச ஜேர்னலிஸ்ட்டை ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நியூஸாக எல்லா சேனலும் போட்டதுங்கிறது இருக்குல்ல. இப்போ மீடியாக்களும் அதுக்கு இடம் கொடுக்கறது அவங்க இல்லை, மீடியாக்கள் இடம் கொடுக்கறது இல்லை. அது எப்படி அதாவது அவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்றது அடுத்தவங்க பார்க்குறதுக்காக வைக்கிறது. இந்த கூட்டம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூட்டம், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூட்டம் வந்து பார்க்கறதுக்கான கூட்டம், இது அப்படி வரல. தேச பாதுகாப்புக்கான கூட்டம். தேசிய அளவில் ஒரு எங்கள் ஸ்டேட்டில் இப்படி நடக்குது, இப்படியெல்லாம் சைபர் கிரைமில் ஊடுருவி வருவாங்க, இப்படிலாம் இதெல்லாம் பண்ணுவாங்க, இதை எதிர்க்கிறது, இப்படிலாம் எதிர்க்கணும். நாடு தழுவிய ஃபெடெக்ஸ் ஸ்கேம்லாம் இந்தியா முழுக்க நடக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணணும்னு பேசக்கூடிய இடத்துல இதை போய் பேசி கொண்டிருக்கிறதுன்றது வந்து இது ஒரு ஏற்கக்கூடிய செயல் இல்லை. இன்றைக்கி வந்து பலரையும் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர் வந்து பர்சனல், இப்போ இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா சீமானோட பர்சனல் வகையில் அவர் இப்படி பண்ணுறாருன்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா மக்களுக்கான ஒரு அதிகாரியாக இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமாக ஏமாத்துறான். எனக்கே அந்த கால் வந்தது. பாம்பேலேருந்து சைனாவுக்கு வந்து நீங்கள் 3 பாஸ்போர்ட், எப்படி காலாவதியான பாஸ்போர்ட்டையும் டாக்குமெண்ட் ஃபைலையும் நீங்கள் கொரியரில் ஃபெடெக்ஸ் கொரியரில் அனுப்பியிருக்கீங்க பாம்பேலேருந்துன்னு. டேய், நான் எங்கடா பாம்பேக்கு போனேன்னு கேட்டேன். பாம்பேக்கு என்னைக்கிடா போனேன்? நான் பாம்பேக்கு போய் நான் 4 வருஷம் ஆச்சு. புரியுதா? என்னடான்னு கேட்டால், இல்லை உங்களுக்கு வந்து அந்தேரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வரும் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறான்.
வரும் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, உங்கள் பேர் தான் அனுப்பியிருக்காங்க, உங்கள் ஆதார் கார்டு நம்பர் இது, பேர் இதுன்றான். ஏன் ஆதார் கார்டு உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னா, அதுதான் சொல்கிறோம், உங்கள் பேரில் தான் சைனாவுக்கு வந்து அப்போ வந்து தேச துரோக இதை வச்சு மிரட்டி நம்மகிட்ட பணம் பறிக்க பாரு. நான் சொன்னேன், செருப்பு ஒரு செருப்பு இப்போ வந்தேன்னு வை, அங்கே தீயை வச்சு கொளுத்து விடுவாங்க ஆஃபீஸ் அப்படின்னு. எவன்டா போலீஸ் ஸ்டேஷன், அந்தேரி போலீஸ் லைன் கொடுறா அப்படின்னு. நான் லிங்க் பண்ணுறேன்றான். அந்தேரி போலீஸ் ஸ்டேஷன் நான் பேசிக்கிறேன், நீ என்னடா லிங்க் போடுறேன்னா, இல்லை எங்கள் ஆஃபீஸ் தான் வருவாங்க லைனில், நான் உங்களை வந்து கான்ஃபரன்ஸ் கால் எடுக்கிறேன். அப்புறம் நான் அவனை மாட்டி விட்டு அதோட வச்சு விட்டான். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இதே மாதிரி தான் உங்கள் பேரில் வந்து சைனாவுக்கு வந்து துப்பாக்கிகள், பழைய துப்பாக்கிகள் பார்சல் போயிருக்குன்றாங்க. அவள் பயந்துக்கிட்டு இது பண்ணியிருக்கா, நீங்கள் உங்கள் நம்பரை கொடுங்க, நீங்கள் இந்த இடத்துல ரூமை போட்டு அந்த ரூமுக்கு வாங்க, உங்கள்கிட்ட விசாரணை பண்ண சிபிஐ வருது டெல்லியிலேருந்துன்னு சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணும் போய் அங்கே ரூம் போட்டு தனியாக உட்காந்துருந்துருக்கான். அதுக்கப்புறம் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டுங்க, செக் பண்ணணுன்னு இருக்காங்க கேமரா வச்சு. அவளும் கழட்டியிருக்கா, எல்லா ட்ரெஸ்ஸும் கழட்டி, என்கிட்ட வந்து ஆயுதமும் இல்லை, நாங்கள் இப்போ உங்கள் ரூமுக்கு வர போகிறோம், உங்கள்கிட்ட ஆயுதம் இருக்கான்னு செக் பண்ணணும், நீங்கள் ஃபோனை ஆன் பண்ணி உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எல்லாத்தையும் கழட்டி காட்டுங்க, ஆயுதம் இருக்கான்னு செக் பண்ணணும். அவளை கழட்டி காட்டினா அந்த வீடியோ வச்சு மிரட்டி காசு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணு. இப்படி வந்து பொதுமக்களையும் மிரட்டி இப்போ அதான் அதிகாரத்தில் உள்ளவர்கள் நல்லவன் கெட்டவன் பார்க்காம கோடியாக கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கான். எப்படிடா நீங்கள் சிம் கார்டு கொடுக்குறீங்கன்னே தெரில. இப்போ நீங்கள் போய் ஒரு சிம் கார்டு வாங்க பார்ப்போம், தமிழ்நாட்டில் அவ்வளோ சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக தமிழகம் இருக்குது. நீ ஒரு சிம் கார்டு வாங்கிட முடியாது, சிம் கார்டு வாங்கினா ஆக்டிவேட் ஆகாது. நீங்கள் உங்கள் ஆதார் கார்டை கொடுத்துட்டு அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் அடுத்த நாள் தான் சார் ஆக்டிவ் ஆகுன்றான். அப்போ உங்கள் ஸ்டேட்லலாம் என்னடா சட்டம் ஒழுங்கு இருக்குது? எவனுக்கோ ஒருத்தனுக்கு சிம் கார்டு கொடுக்குறீங்க, எவனோ பேசுகிறான், அவனை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீங்கள் எடுக்கிறது இல்லை. டெல்லி போலீஸ் எடுக்கிறதில்ல, நொய்டா போலீஸ் எடுக்கிறதில்ல, மும்பை போலீஸ் எடுக்கிறதில்ல. என்னடா ஆட்சி நடத்துறீங்க? என்ன சட்டம் ஒழுங்கு வச்சுருக்கீங்க நீங்கள்? இப்படி கேடுகட்ட ஒரு ஆட்சி பல மாநிலங்கள் நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டில் சிம் கார்டு வாங்க முடியாது, கேரளாவில் வாங்க முடியாது. ஆனால் நீங்கள் போய் அஸ்ஸாமில் வாங்க முடியும், யூபியில் வாங்க முடியும், என்ன நொய்டாவில் வாங்க முடியும். அப்போ இது என்ன ஆட்சி நடத்துறீங்க? இதை பற்றிலாம் பேசாமல் மக்களை மிரட்டி லட்சக்கணக்கில் ரிட்டையர் ஆனவங்களை ஏமாற்றி பூரா பணத்தையும் ஒருத்தட்ட 8 லட்ச ரூபா ராங் நம்பர், இந்த நம்பருக்கு கிரெடிட் கார்டு நம்பரை சொல்லுன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சைபர் கிரைமில் பார்க்காம இதை பேசியது வந்து நம்ம நிச்சயமாக இந்த விவகாரத்தை பொறுத்தளவுக்கு அருண்குமார் ஐபிஎஸ் செய்தது ஏற்புடையதே அல்ல. இதை தான் நம்ம சொல்ல முடியும். சீமான் மேட்ரு நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம். சீமான் யார் என்னன்றது இந்த உலகத்துக்கு தெரியும், அதை நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம். ஆனால் அருண்குமார் இந்த விவகாரத்தில் செய்தது தவறு இல்லை. இவர் வந்து சொன்னது அங்கே போய் அதை நான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், எனக்கே மிரட்டல் இருக்குது, என் மனைவிக்கே மிரட்டல் இருக்குன்றத இவருக்கு நடந்த விஷயங்களை இவர் பகிர்ந்து கொண்டது தவறு இல்லை என்றாலும் அந்த ஸ்பீச்சை வெளியில் விட்டது தப்பு. ஸ்பீச் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது இன்னும் யாரும் ரிவீல் பண்ணலை. ஆனால் ஊடகங்களுக்கு பிளான்ட் பண்ணப்பட்டது தான். ஏன்னா அவங்களா இல்லை, எங்கேருந்து வந்து இது பப்ளிக் மீட்டிங் கிடையாதுங்க. நம்ம வருண்குமாரை தான் தவறு சொல்லணும். எப்படின்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருக்கு, என்ன எடுத்தால் ஒரு ஐபிஎஸ் இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தாங்க எடுத்துருக்க முடியும். கீழே உட்காந்துருந்தவங்க யார் உட்காந்து நண்பராக இருந்திருக்கு, இவரோட பேட்ச்மேட்டாக இருந்திருக்கும், இதை கொஞ்சம் எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி எடுத்துருப்பார், எடுத்து போட்டிருக்காரு. இது வந்து ஏற்புடையதல்ல. இது வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு கூட்டத்தை வந்து ஒரு அதிகாரமிக்க இந்த தேசத்தை இந்த மாநிலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியிட்டது தப்பு. இப்போ சீமான் அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்றாரு, இவங்க வந்து உங்கள் அப்பா தமிழா, உங்கள் அம்மா தமிழா, உன் தாய்மொழி தமிழ். இது வந்து எப்படின்னா பாதசாரி கோயில்காரன் பிச்சைக்காரங்க பூராமே அம்மா தாயன் தான் பிச்சை எடுப்பாங்க. நீங்கள் என்ன இப்போ காசு போட்டாலும் அம்மா தாயன் தான் பிச்சை போடுவாங்க, சோறு போட்டாலும் அப்படி தான் போடுவாங்க. இது வந்து அந்த மாதிரியான ஒரு குரல் இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒலித்து கொண்டே இருக்கும். நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் உங்கள் அப்பா தமிழனா, அவங்க ஆத்தா தமிழனான்னு கேட்குறது தான் சீமானோட வேலை. முதல்ல சீமான் தமிழனான்றது அடுத்த விஷயம். சீமான் கட்டியிருக்க பொண்ணு தமிழச்சியான்றது வேறு விஷயம். அது வந்து இப்போ இது மாதிரி பாதசார கோயில் பிச்சைக்காரங்க மாதிரி தான், ஒரே குரலில் பிச்சை எடுக்கிறது தான். இப்போ என்னென்னா மார்ஃபிங் இமேஜை போட்டால் தமிழ்நாட்டு ஆஃபீஸர் பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்ல வராரா? இவர் வேற எல்லா ஊருக்காரங்கிறதுனால தான் பிடிக்கிறாருன்னு சொல்ல வராரா? இல்லை, எல்லாத்துக்கும் நீங்கள் பல நாள் திருட ஒரு நாள் ஆப்பிடுவாங்க. எல்லா நேரமும் எல்லா மாதிரியும் எல்லா அரசாங்கம் இருந்துடாது. இதுக்கு எல்லாமே வந்து ஒரு நாள் லாக் பண்ணுவாங்க. இப்போ ஒரு தீய சக்திகள் இருக்கான், ஒரு டெல்லியில் இருக்கான், அவன் உங்களுக்கு காசை கொடுத்து வேலையை செய்ய சொல்கிறான்னா ஒரு நாளைக்கு அவனே போட்டுருவான். அவங்கள போட்டுருவான் மீன்ஸ் அரசியல் இதுதான் நடக்கும். ஒரு நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்கள். நம்மளை காலி பண்ணுறதுக்கு அவங்களே வேற ஆளையும் இறக்கி விட்ற
ஸ்கெட்ச் எல்லாம் இது வந்து எப்படின்னா கொள்ளைக்காரர்களோட வேலை மாதிரி தான். இது எப்படின்னா ஒரு கட்சி இருக்கான், அவன் காசு கொடுத்துட்டே இருக்கான், ஒருத்தனை வச்சிருக்கான்னா கூட 3 பேர் சேர்ந்து நகைக்கடையில் கொள்ளையடிப்பாங்க. சுடுகாட்டில் போய் பிரிக்கிற வரைக்கும் கரெக்டாக இருப்பாங்க. கரெக்டாக கொள்ளையடிச்சு போலீஸ் கண்ணில் மண்ணை தூவி, கடைக்காரன் கண்ணில் மண்ணை தூவி அடிச்சுருவாங்க. கடையில் போய் பூந்து ஒரு 100 பவுன் 200 பவுன் நகை கடையில் இருக்கிறத அள்ளிட்டு போயிடுவாங்க. பிரிக்கிறதுக்கு சுடுகாட்டில் போகும்போது சரக்கை போட்டு ஒருத்தன் இன்னொருத்தனை குத்திக்குவான். ஏன்னா தோடா எனக்கு கொடுத்துட்டு வளையல் நீ எடுத்துக்கிற, செயின் உனக்கான்னு சொல்லி 3 பேர் சண்டை போட்டு 2 பேரை குத்தி கொண்டுருவாங்க. ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிடுவான். இதுதான் இந்த கூட்டணியில் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? அது ஒரு நாளைக்கு சீமானுக்கு தெரிய வரும். சீமானுக்கு என்ன நடக்குதுன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 தேர்தலே அது எப்படி அரசியல் எப்படி நடக்கும் பார்ப்போம். ரொம்ப விரிவான ஒரு உரையாடல். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.